ஹலோ மக்களே, மரிதாஸ் ஆன்சர்ஸ் அந்த யூடியூப் சேனலோடைய அட்மின் மரிதாஸ் அவர்கள் கைதுங்கிற நியூஸ் வெளியாச்சு. நான் டக்குன்னு என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, எங்கடா மீடியா சுதந்திரம் பறிக்கப்பட்டதா, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறப்ப தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக மீடியாங்கிறது மீடியாவாக செயல்படணும். ஒரு யூடியூபர்னால் ஒரு யூடியூபராக தான் செயல்படணும். ஒரு அமைச்சர்னு பார்க்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசுறது என்ன, எல்லாத்தையும் அவன் இவன் அது இது என்னது இது? திரு மரிதாஸ் அவர்களே, நீங்கள் பண்ணது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? நீங்கள் பண்ண விஷயங்களில் ஒரு சில மட்டும் கீழே போடுறேன் பாருங்க. இதுதான் உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. நீங்கள் ரீல்ஸ் பைத்தியமாக தான் வாழ்றாங்க. இது ரீல்ஸ் போகிறதுக்கு ஒரே காரணம், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். அங்கேயே அப்படி மைக்கு பாய விட்டு வச்சுக்கிறேன் பேசுவானா நான் கேட்குறேன். இதெல்லாம் பரவாயில்ல, இந்த ஆள் என்ன கேள்வி கூட போய் சொல்கிறாங்க. கடைசியாக அவர் தெரியும் இவன் தாங்க ஆரம்பிச்சு விட்டவன். இப்படிலாம் திமுக ஆட்சியில் இருந்தப்ப ஒரு அமைச்சரை பார்த்து, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர் ஆட்சியில் இருந்தப்ப, திமுக ஆட்சியில் இருந்தப்ப, அவர் அமைச்சராக இருந்தப்ப அவரை இவனை அவனே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பீங்களா? அவன் இவன் அதுன்னு சொல்லி பேசியிருப்பீங்களா? அமைச்சர் கீர்த்தனா அவர்களை அது இது இதெல்லாம் ஒரு இது, அதெல்லாம் ஒரு அது, இதெல்லாம் இப்படி பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? ஆனால் படித்தும் அறிவில்லாமல் இருக்கிற உங்களை மாதிரியான முட்டாள் யூடியூபர்ஸ்லாம் அவதூறு பரப்புற விதமாக, அதுவும் இல்லாமல் ஒருத்தரை தனிப்பட்ட விதமாக தாக்கும் விதமாக அவனே இவனேன்னு சொல்லி பேசுறது, அது இதுன்னு சொல்லி பேசுறது. ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டில் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை இந்த மாதிரி அவதூறாக பேசினா உங்களை கைது பண்ணாமல் வேற என்ன பண்ணுவாங்க? மக்களை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் மீடியா சுதந்திரம் பறிக்கப்பட்டது என்பதற்கு அர்த்தம் அல்ல. அதே மாதிரி மீடியா தனிச்சே செயல்பட முடியாதா அப்படிங்கிறதுக்குலாம் அர்த்தம் இல்லை. எந்த மீடியாவுமே இப்படி அவதூறாக பேச மாட்டாங்க.